வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை நிர்வாக உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள வேதாத்திரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அருள்நிதி பாகீரதி அம்மா அவர்களும், ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களையும், இந்த நிகழ்வின் முடிவாக வாழ்த்துரை நன்றியுரை வழங்க இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்புக்கு செல்வதற்கு முன்பாக இன்றைய தினத்தை பற்றி யோசிப்போம். இன்றைய தினம் 24/6/2024. 24/6 அதை ரெண்டும் கூட்டும் பொழுது 6. 6வது மாதம், ஜூன் மாதம் 6. வருடம் 24, அதுவும் 6. இந்த மூன்றும் 666 வந்திருப்பது ஏதோ ஒரு விதத்தில் இறையருளும் குரு அருளும் 6 என்ற தலைப்பில் பேசுவதற்காக என்னை தூண்டுவது போல் தோன்றுகிறது. அதை பற்றி இன்று சிந்திப்போம். இன்றைய சிந்தனைக்காக தலைப்பு முனைப்பை நீக்கு. அது என்ன முனைப்பு? பொதுவாக முனைப்பு அப்படின்ற வார்த்தையில நம்ம எந்த தருணத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடற்கரையில நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அலை வேகமா அடிக்கும் பொழுது அது ஒரு மொழியில, வட்டார மொழியில சொல்லுவாங்க, அலை ரொம்ப முனைப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அலை முனைப்பா இருக்கிறதுனால என்ன ஆகுது? அலை வேகமா இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லா கல்லு, மண்ணு, நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிச்சிட்டு போயிட்டு அந்த இடத்த ஒரு பிளெயினான இடமா மாத்தி விட்டுரும். அதுதான் முனைப்பு ஏற்படும் பொழுது நல்லதும் கெட்டதும் முழுவதுமாக நம்மை விட்டு போய்விடும். மற்றொரு தருணத்தில் இந்த முனைப்பை எப்படி கேள்விப்பட்டிருக்கோம்? ஒரு அருமையான உணவு சாப்பிடும் பொழுது நாம் சொல்லும் வார்த்தை, இந்த உணவு ரொம்ப நல்லா இருக்கு, உப்பு காரம் முனைப்பா இருக்குதுன்னு சொல்லுவோம். அது உண்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எந்த ஒரு செகண்ட் தாட்டும் கிடையாது. ஆனா உப்பு காரம் அதிகமா சாப்பிடும்பொழுது அது நல்லதா அப்படின்னு கேட்டா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க உப்பு அதிகமா சாப்பிடும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, அப்படியே நம்ம உடம்புல உள்ள அந்த ஜீரண மண்டலத்துல படிப்படியாக ஒரு அரிப்பை ஏற்படுத்துகிறது. அது உடம்புக்கு நல்லதில்ல அப்படி சொல்றாங்க. எந்த விதத்திலும் இந்த முனைப்பு நல்லதா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அந்த முனைப்பு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அது எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். மனிதர்களாகிய நம்மை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது, மனிதராகிய நாம் இறைநிலையிலிருந்து வந்திருக்கிறோம். அந்த இறைநிலையிலிருந்து வந்த நாம், நமக்கு என்ன இருக்கிறது? மனிதர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு உணர்ச்சியாக செயல்படுகிறது. செயல்படும் பொழுது சிந்திக்கிறோம். அதன் மூலமாக ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றோம். இது அனைத்தையும் சேர்ந்துதான் பெர்சனாலிட்டி, அதாவது மனிதனுடைய ஆளுமை அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க. இது பொதுவான ஒரு கருத்து. ஆனா, நாம் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்த நமக்கு மனிதர்கள் எப்படி டெஃபினிஷன் குடுத்திருக்கிறாங்க? இறைநிலையிலிருந்து உருவாக்கி வந்த மனிதர்கள், அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்க நம்ப, புலன் கவர்ச்சியின் காரணமாக இறைநிலையை முழுவதுமாக மறந்துவிட்டு, தனக்குத்தானே ஒரு கற்பனையாக வைத்துக் கொண்டிருக்கிற அந்த மனநிலை தான் தன்முனைப்பு அப்படின்னு சொல்றாங்க. தன்முனைப்பு எல்லோர்ட்டயும் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா எல்லோர்ட்டயும் இருக்கு. தன்முனைப்பை பற்றி என்ன அறிஞர்கள், மகான்கள்லாம் என்ன சொன்னான்னா, மனிதர்களில் உள்ளது தன்முனைப்பு. தன்முனைப்பு கொள்ளும் மனிதனுக்கு வேறு விரோதிகள் இல்லை. எல்லாருக்கும் ஒரு விரோதி மனதளவுல இருப்பாங்க. ஆனா, தன்முனைப்பு வந்துச்சுன்னா, எல்லோருக்கும் தன்முனைப்பு மட்டுமே விரோதியாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னொரு அறிஞர் சொல்றாகிறது, நம்மிடம் ஏதுமில்லை என்பது ஞானம், நம்மை தவிர எதுவுமில்லை என்பது ஆணவம் அல்லது தன்முனைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தன்முனைப்ப வேறு வேறு வார்த்தைகள சொல்லும் பொழுது
அகந்தை, ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ அப்படின்னா எட்ஜிங் காட் அவுட். இறைவனை நம்மிடமிருந்து வெளியே வைத்துக் கொள்வதுதான் தன்முனைப்பாக கருதப்படுகிறது. இது எப்பொழுது தொடங்கிறது? இது நமக்குள்ளாக எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப குழந்தை பருவத்தில இருந்தே இது நமக்கு தொடங்கியது. குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு தோணுதுல்ல. ஒரு குழந்தைக்கு வந்து 2 வயது குழந்தைக்கு வந்து ஒரு விளையாட்டு பொருள குடுக்குறோம்னு வச்சுக்கங்களேன். அது முழு நேரமும் அந்த விளையாட்டு பொருளோடையே தான் இருக்கும். யாருக்குமே அது குடுக்காது. அது என்ன பண்ணா, அது என்னோட விளையாட்டு பொருள். அது வந்து தனதாக்கிக் கொள்ளும். இது என்னோடது. யாருக்கும் நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அது தனது பொருள் அப்படின்னு அதனோட ஒரு பற்று வைத்து ஒரு இறுக்கமா இருக்குதா? இதுதான் தன்னுலை தன்முனைப்போட முதல் நிலையாக கருதப்படுகிறது. 2வதாக அதே குழந்தை வளர்ந்து ஒரு 15 வருடம் ஆகும் பொழுது நல்ல கல்வியில தேர்வு பெற்று நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் பொழுது, அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நான் தான் 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 படித்து இவ்வளவு மார்க் எடுப்பதற்கு காரணமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. தனது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பொருள் கிடைக்குது. அத பத்திரமா வச்சிருக்கணும்ன்றது ஒரு நல்ல விஷயம். அது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு விஷயம். ஆனால் அது சற்று அதிகமாகும் பொழுதோ, கஷ்டப்பட்டு மார்க் எடுத்து நல்ல மார்க் வாங்குறது நல்ல விஷயம். ஆனால் இந்த மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நமக்கு ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நமக்கு அதுக்கப்புறம் நம்ம டியூஷன் போன அந்த வாத்தியார்கள் எல்லோரோட உழைப்பினால் தான் இந்த மார்க் அப்படின்றத உணரும் பொழுதும், இந்த அளவு முறை ஏற்படும் பொழுது ஏற்படும் அந்த பிரச்சனையான மனநிலை தான் முனைப்பாக கருதப்படுகிறது. இந்த முனைப்பு உடனே வெளியே தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து வெளியே தெரியாது. இது கூட ஆரம்ப காலத்துல அறியாமையினால் தான் நமக்குள்ள நுழைகிறது. நமக்கு தெரியாது. இப்படி ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரியாமலே தான் நாம் அதோடு வாழத் தொடங்குகிறோம். அப்படி வாழும் பொழுது, அது எங்கெல்லாம் என்ன மாற்றங்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, மூச்சு முதல் பேச்சு வரையில் மனதிலோட அமைதி முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது. இது ஏன் நடக்குது? மனிதன் வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதுதான், இந்த முனைப்பு அவனை வந்து ஆட்கொள்ளத் தொடங்கிவிடுது. அப்படியே உள்ள போகுது. அப்படியே உள்ள போயிட்டே இருக்கு. இதனால என்ன நடக்குது? வீட்டுல, வேலை பார்க்கும் இடல்ல, நமக்கு நாம் ரொம்ப நேசிக்கிற அந்த குடும்ப உறவுகள்ல தோழமை நட்பு உறவுக்குள்ள சமுதாயத்தில் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கிறது. இந்த பல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு உடல் வளம் பிரச்சனையாகுது. மன அமைதி ப்ராப்ளம் ஆகுது. நம்ம ரொம்ப நேசித்தவர்கள் கூட நம்மிடமிருந்து கொஞ்சம் தள்ளி போற அந்த ஒரு சூழ்நிலை இந்த தன்முனைப்பு நமக்கு குடுத்து விடுகிறது. இந்த தன்முனைப்பினால் தான் தனது மட்டும் தான் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு செயின் மாதிரி அடுத்தடுத்து நெறைய ஒரு தீய குணங்கள நமக்குள்ளாக கொடுக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆங்கில கவிஞர் வில்லியம் பிளேக் அனைவருக்கும் இது தெரிந்திருக்கலாம். அவர் எழுதிய ஒரு கவிதை இது. பாய்சன் ட்ரீ அப்படின்னு சொல்றாரு. அந்த பாய்சன் ட்ரீ அப்படின்ற கவிதையில அவர் ஒருவரை பற்றி குறிப்பிடுகிறார் ஒரு நபர். அந்த நபருக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவர் வந்து ரொம்ப நண்பரா இருக்கிறாரு. இன்னொருவர் வந்து அவருக்கு எதிரியா இருக்கிறாரு. இந்த நண்பரா இருக்கும்போது, அந்த நண்பர் மேல இவருக்கு ரொம்ப ஆசை உண்டு. அவரு என்ன கேட்டாலும் செய்வாரு. அவரோட ஒரு நல்ல நட்புறவு பாராட்டிட்டே இருந்தார். ஒரு காலத்துல அந்த ஆசை வந்து அந்த நண்பர் மேல என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் பேராசையா ஆயிடுச்சு. அந்த பேராசைக்கு அந்த நண்பரால ஈடு கொடுக்க முடியாதனால, இவங்க இருவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துடுச்சு. அந்த மனஸ்தாபம் வரும் பொழுது, இந்த நண்பர் அவர் மீது சினம் கொள்கிறார். சினம் கொள்ளும் பொழுது சொல்றாரு, எனக்கு உன்மேல் சினமாக இருக்கிறது. இந்த மாரி ஒரு தோழமைய நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ, ஆசை வந்து பேராசையாக மாறி, அந்த பேராசை எது கொண்டுகிறது? நாம் மிகவும் நேசித்த அந்த நபர் மீது ஒரு சினம் ஏற்படும் அளவுல அந்த நிலையில கொண்டு விட்டுகிறது. சோ, இருவரும் ஒரு நொடியில் சமாதானமாகி அந்த தோழமை தொடர்கிறது. இப்படி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த தெரிந்த அந்த நண்பருக்கு எதிரியாக இன்னொருத்தர் இருந்தார்ல, அவரிடம் தன்னுடைய அந்த ஒரு பகையை வந்து வெளிப்படுத்த தெரியாம அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த நண்பரை எப்பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது, தனக்குள்ளாக அந்த சினத்தோட அவர் வந்து ஒரு பற்று வச்சுட்டார். எனக்கு அவர பிடிக்கல, எனக்கு அவர பிடிக்கல அப்படின்ற ஒரு அந்த சினத்த தன்னோட பற்றிக் கொண்டாரு. அவர பார்க்கும் பொழுது எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு 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 அன்பான ஒரு சிரிப்ப குடுத்துட்டு இருந்தாரு. அந்த எதிரியா நினைத்த அந்த நபருக்கு தெரியாது, இவர் வந்து தன் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அந்த நண்பர பார்க்கும் பொழுது சிரிக்கும் அதே மனிதர் வீட்டுக்கு வரும்பொழுது, இந்த நண்பரால எனக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை. எந்த விதத்தில் இந்த நபர் என்னை விட
உயர்ந்தவராக இருக்கிறார். நானே எப்போதும் உயர்ந்தவராக தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அறியாமல் அவருக்கு அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்து விட்டது. எப்பதெல்லாம் அந்த எனிமி நினைக்கிற அந்த நண்பரை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவாரோ, கோபத்தினால கண்ணீர் விடுவாராம். அந்த கண்ணீரில் அவங்க வீட்டுல இருக்கிற அந்த ஒரு செடி அது நீராக அதற்கு போடுகிறது. அடுத்த நாள் அவரை பார்க்கும் பொழுது எதுவுமே சற்று நடக்காத போது சிரிப்பார் இல்ல, அந்த சிரிப்புல கிடைக்கும் அந்த சூரிய ஒளியாக அந்த மரத்துல பட்டது. ஒரு மரம் வளரணும்னா எது தேவை? நல்ல நீர் இருக்கணும், சூரிய ஒளி இருக்கணும். இது 2ம் சேர்ந்து அந்த மரம் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நண்பரிடம் இருந்து அந்த வஞ்சம் மட்டும் குறையவே இல்லை. நாளடைவுல என்ன ஆகிறது? அந்த கவிதையில அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இந்த கோபம் கொண்ட அந்த அன்பர் வந்து தூங்கிட்டு இருப்பாரு. எதுவுமே தெரியாம வந்த அந்த எனிமி என்று அந்த நினைக்கிற அந்த நண்பர் வந்து ஒரு நாள் அந்த பக்கமா வாக்கிங் வராரு. "ஏய் இந்த மரத்துல அழகான ஒரு ஆப்பிள் இருக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆப்பிள எடுத்து சாப்பிட்டு, அப்படியே உயிர் விட்டு அந்த மரத்தடியிலே அவர் விழுந்துறாரு. இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரே மனிதர் தான் ஆசையாக இருந்தாரு. பேராசையாக மாறும் பொழுது, எதிராளி மேல இதே மனிதருக்கு தான் அவர் மேல சினம் வந்தது. எதிராளிக்கு இவர் மேல எந்த பகையும் இல்ல. இவருக்கு யாரை பிடிக்கவில்லையோ, அதன் காரணமாக தன் மீது கொண்ட பற்று. பற்றுனா எப்படி இருக்குன்னா, தன்னை பற்றி கொண்டுள்ள எண்ணம், தன் மீதான பற்று கொண்டு, தன்னிலை உடைய அந்த ஆளுமை திறனால் அவர் என்ன பண்ணார்ன்னா, அவர் வந்து அவரை உயர்வு தாழ்வா, நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணத்த குடுத்துட்டு, அவரே ரொம்ப தாழ்ந்தவராக பார்க்கும் பொழுது, அவர் விதைத்த அந்த வஞ்சம் வந்து ஒரு மரமாக வளர்ந்து, அதில் உருவாக்கப்பட்ட அதே ஆப்பிள் என்னவாக மாறியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உயிரை பறிக்கும் ஒரு விஷயமாக. அந்த நண்பர் கூட அந்த ஆப்பிள சாப்பிட்டுட்டு உயிர் போயிடுச்சு. ஆனால் ஒரு உயிர் போவதற்கு தான் காரணமாக இருக்கிறோம் அப்படின்ற இந்த நண்பரோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? தான் வாழும் ஒவ்வொரு நாளும் உயிர் போனா என்ன வலி இருக்குமோ அந்த வழிதான் இருக்கும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா, அந்த 6 குணங்கள் தான். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த அருகுணம் எழுச்சி பற்றாலே நம்முள் அங்கு ஏற்படும் முதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கல் தான் ஏற்படுகிறது. இந்த சிக்கலை தீர்க்கணும். எல்லாருக்கும் இந்த சிக்கலை தீர்க்கணும் அப்படின்றது தோணுது. ஆனா, அந்த சிக்கலை எப்படி சரிப்படுத்தும்? இது எல்லாமே துர்க்குணம் நமக்கு தெரிஞ்சு. இதனால் எந்த பலன்களும் இல்லை நமக்கு தெரிஞ்சது. இந்த துர்க்குணங்கள நம்ம நற்குணங்களா மாற்ற வேண்டும். அப்படித்தானே? அதை எப்படி மாற்ற வேணும் அப்படின்னா, முதலாவதாக நமக்குள் நிகழும் அந்த மனத்தை கவனிக்க தொடங்க வேண்டும். மனத்தை கவனிக்க தொடங்குவது எப்படி? அப்படி நமக்கு தோன்றும் பொழுதுதான் நாம் வந்து வேதாத்திரிய சிந்தனைக்குள் வந்து விடுகிறோம். அந்த வேதாத்திரிய சிந்தனைக்குள் வந்துவிடும் பொழுது மகான் நமக்கு கொடுக்கும் அந்த தவத்தின் மூலமே இது சாத்தியமாகிறது. ஆரம்பத்துல இது கேட்கும் பொழுது இது ரொம்ப எளிமையா தானே இருக்குது இந்த தவம். ஒரு 20 நிமிடம் காலையில் 20 நிமிடம் மாலையில் செய்வது என்ன பெரிய விஷயமா? அப்படின்னு நமக்கு தோன்றுனா கூட அது வந்து பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அவ்வளவு சுலபமானதாக இல்லை. ஏன்னா இந்த அருகுணங்களும் நமக்குள் பதிவாகவோ, நம் செயல்களின் விளைவாகவோ நம்ம கருமையத்துல பதிந்து விட்டது. இதை வந்து நம்ம படிப்படியாக தான் இதை சரி செய்ய முடியும். இந்த நேரத்தில் மகானின் கவி ஒன்று பார்ப்போம். ஞான ஒளி. தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது தன்முனைப்பால் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாத்தழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளியென்றே உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது எனின் ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். அதாவது என்னுடைய தன்முனைப்பு நீங்க வேண்டும். ஒரு குரு மூலமாக தான் இது சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு நாம் போகும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஒரு தவம். இந்த தவம் கிடைக்கும் பொழுது நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றல் கிடைத்ததுனால தானே நம்ம இந்த வேதாத்திரிய குடும்பமாக உயர்ந்து இருக்கிறோம். அந்த ஆற்றலால் தானே இதை பற்றி ஒரு பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. இது பேசும் பொழுது அடிப்படையாக எனக்கு என்ன தோன்றணும்? நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கடமையும் குருவால் எனக்கு கொடுக்கப்பட்டது. இதை நான் எந்த முனைப்பு என்று செயல்பட வேண்டும் அப்படின்னு செஞ்சா மட்டும்தான் அந்த பலன் வந்து எல்லோரையும்
அடைய முடியும். எப்படி? சாயங்காலம் பார்க்குறோம். நிலா வந்து ரொம்ப பிரைட்டா இருக்குது. நிலா வந்து அதுவாகவா பிரைட்டா இருக்குது? ரவி, ரவி என்ற சூரியனிடமிருந்து அதனிடமிருந்து ஆற்றலை பெற்று, ஒளியை பெற்று நமக்கு கொடுக்கிறது. ஒருவேளை இந்த நிலா வந்து ஒரு காலத்துல நினைக்கலாம், நான் பிரைட்டா தானே இருக்கிறேன். நான் எதுக்கு சூரியனிடமிருந்து இதை வாங்க வேண்டும் என்று நினைத்தால், அங்கு சூரிய ஒளி படலைன்னா என்னவா இருக்கும்? அங்கு இருள் மட்டும் தான் மிஞ்சும். அதுபோல நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து வளங்களும், அனைத்து வாழ்க்கை நமக்கு தேவைகளும் இறை அருளால் கொடுக்கப்படுகிறது. அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்படும் பொழுதுதான் நம் வாழ்க்கை வந்து அமைதியாக, ஆரோக்கியமாக, அனைவராலும் விரும்பப்படும் ஒரு நபராக வாழ முடியும். ஒருவேளை நம் செயல்களின் மூலமாக ஒரு பேர் கிடைக்கிறது, ஒரு புகழ் கிடைக்கிறது, ஒரு வாழ்க்கை வெற்றி கிடைக்கும் பொழுது இதற்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்ற அந்த தன்முனைப்பு நமக்குள்ளாக எப்ப வருகிறதோ, அப்பொழுது நம் வாழ்க்கையில் அதாவது சூரியன் இல்லாத நிலவு போல இருட்டு மட்டுமே மிஞ்சும். அந்த இருட்டில் என்ன ஆகும்? எல்லோருடையும் ஒரு நட்புறவிலிருந்து ஒரு பகைமை உணர்வார இந்த துர்குணங்கள் நம்மை ஆட்கொள்ளும் ஒரு கேரக்டராக நாம் மாறிவிடுவோம். மகரிஷின்னு வந்த பிறகு நமக்கு இந்த தத்துவங்கள்லாம் தெரிந்து விட்டது. நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம இந்த நல்ல மெடிடேஷன் பண்றோம். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம தான் டீப் மெடிடேஷன்ல எல்லாரோடையும் நல்ல உறவு வைத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம் பழைய கதைகள்லாம் பார்த்தோன்னா, நெறைய ரிஷிகள், நெறைய மகான்கள் வந்து ரொம்ப தவம் பண்ணுவாங்க. 1 வருடம், 2 வருடம் கடுமையான தவம் பண்றாங்க. தவம் பண்ண அப்புறம் அந்த கமண்டலத்துல நீர் வச்சிருப்பாங்க. அது எப்ப கண்ண திறக்குறாங்களோ அத குடிப்பாங்க. சோ அவங்க வாழ்வதற்கு 2 விஷயம் மட்டும் தேவைப்பட்டது. அவங்களுக்கு உயிருக்கு மூச்சும், அப்பப்போ தண்ணியும் மட்டும் அவங்களுக்கு தேவைப்பட்டது. இந்த தெளிவானவங்க மகான்கள் அப்படியே இருக்கல. அந்த ஞானிகள் ஏன் அப்படி இருக்கல? அந்த தவத்துல யாராவது ஒரு இடையூறு செஞ்சா அவங்க என்ன பண்ணாங்க? அது ஒரு அணிலா இருக்கலாம், ஒரு எலியா இருக்கலாம், ஒரு குரங்கா இருக்கலாம். அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து சாபம் குடுத்துடுறாங்க. அந்த சாபத்தினால மனிதர்கள்லேருந்து விலங்குகள் வரை பல வருடம் அந்த சாபத்தால் கஷ்டத்த அனுபவிச்ச எத்தனையோ கதைகள் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். நமக்கு எல்லாரும் தெரியும். அதுபோல நான் நல்ல தவம் செய்றேன் அப்படின்ற எண்ணத்துல, ஒருவேளை நம்ம யாராவது மனசு வருத்தப்படும்படி பேசினா, நாம் ஏதாவது வார்த்தைகள சொல்லிவிட்டால், அது நிச்சயமாக பலித்துவிடும். இதை உணர்ந்த நம் மகான் தவம் மட்டும் நமக்கு கொடுக்கவில்லை. அதற்கு அடுத்ததாக நமக்கு தற்சோதனை பயிற்சிகளும் கொடுத்திருக்கிறார்கள். தற்சோதனை பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? என் அறிவுல நான் செய்வது சரியாக இருக்கிறோம். எதிராளி அறிவுல அவங்க செய்வது சரியாக இருக்கும். நான் இன்று அறிவில் உயர்ந்து விட்டேன். என்னால் அவர்களை ஏன் மன்னித்து வாழ முடியாது? அப்படின்னு தோணும். இந்த தற்சோதனை பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு என்னலாம் நடக்கிறது? இந்த பேராசையாக தோன்ற அந்த மனம் அதை நிறமனமாக மாற்றுகிறது. சினமாக இருந்த ஒரு நபரோடு பொறுமையாக நம்மால் கையாளப்படுகிறது. கடும் பற்று எனக்கு எனக்கு என்று பிடித்து வைத்திருக்கும் அனைத்தும் ஈகையாக நம்மால் மாற்ற முடிகிறது. முறையற்ற பால் கவர்ச்சி இந்த சமுதாயத்தையே சீர்குலைத்திருக்கும் அந்த நிலை மாறி கற்பு நெறி ஒழுக்கமாக வாழ முடிகிறது. உயர்வு தாழ்வு மனப்பான்மை நீங்கும் பொழுதும் நம்ம காயக்கல்ப பயிற்சி செய்யும் பொழுது நம் உயிரானது வளம் பெறுகிறது. அந்த உயிர் வளம் பெறும் பொழுது நமக்கு என்ன தோணுகிறது? எனக்குள்ளாக இருக்கிற இந்த உயிர் வளம் பெறுவது போல நிறைவான உணர்வோட எல்லா உடம்புக்குள்ளும் அதே உயிர்தான் ஓடிக்கொண்டிருக்குது. என்னை போல பிறரையும் நேசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவான மனநிலை நமக்கு வர முடிகிறது. இறுதியாக வஞ்சம் அப்படின்ற ஒரு உணர்வு மன்னிப்பாக நமக்குள்ளாக வருகிறது. நாமும் இதையே செய்யாமல் நம்ம மகான் கொடுத்த அந்த பயிற்சிகளை செஞ்சிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு ஒரு வேறுபாடு இருக்கும்பொழுது, சாதாரண மனிதர்களிடம் எவ்வளவு ஒரு வேறுபாடு அப்படின்றத உணர முடிகிறது. இப்பொழுது நமக்கு உடலை பற்றி நமக்கு மகான் வந்து பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். உயிரை பற்றி கொடுத்திருக்கிறார்கள். மனதிற்கு 2 பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். இது மூலமா அருகுண சீரமைப்பு நாம் பெற்றுவிட்டோம். அருகுண சீரமைப்பு மட்டும் பெற்று அடுத்ததாக என்ன தொடங்க வேண்டும்? நம் வாழ்வியலான அந்த பயணத்தை நாம் தொடங்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா, ஜப்பான்ல வந்து பொதுவாக இன்றளவும் நடைமுறையாக இருக்கிற ஒரு விஷயம், எந்த ஒரு குழந்தைகளுக்கும் சிறு வயதில் கல்விகள் தவிர இன்னைக்கு வந்து டாக்டர், இன்ஜினியர், ஒரு லாயர், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அப்படின்ற எத்தனையோ கல்விகள் வந்தாலும், அவர்கள் வந்து அடிப்படையான ஒரு கல்வியை வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பார்களாம். அது என்ன கல்வி அப்படின்னு பார்த்தா, மார்ஷல் ஆர்ட் என்று அழைக்கப்படும் தற்காப்பு கலையை அவங்க குடுப்பாங்க.
அந்த தற்காப்பு கலையை அவங்க கொண்டு பொழுது, வாழ்நாள் முழுதும் அவங்க எந்த வேலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், அந்த தற்காப்பு கலையில் வைத்து அவங்களுக்கு பயணிக்கும் பொழுது, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றது அவங்களோட ஒரு நம்பிக்கை. அப்போ ஒரு அங்க கல்வி பெற்ற ஒரு பையன் ஒரு 15 வயதுல போய் சேரும்பொழுது, ரொம்ப வேகமா கத்துக்கிறாரு. அவரோட மாஸ்டர்ட்ட கேட்கிறார், "நான் எல்லாமே நல்லா கத்துக்கிட்டேன். நான் எப்போ போலாம்? நானும் படித்து வேலைக்கு போணும். அதுக்கான தருணம் என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாஸ்டர் சொல்றாங்க, "நீ போய் இன்னும் ஒரு 5 வருஷம் கத்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. இப்பவே எனக்கு வயது 15 ஆகிவிட்டது. இன்னும் 5 வருடம் அப்படின்றபோது 20 வருடம் ஆகிவிடும். அதற்கப்புறம் நான் படிச்சு வேலைக்கு போகி என்னோட லைஃப் ரொம்ப லேட் ஆகும் செட்டில் ஆறதுக்கு அப்படின்னு அந்த நண்பர் சொல்றாரு. "நீ போய் நல்லா பயிற்சி செய்துட்டு வா" அப்படின்னு சொல்றார். திருப்பி 2 1/2 வருடம் தூக்கம் இல்லாமல், சரியான உணவு இல்லாம இந்த பயிற்சிகள் இந்த பையன் செய்து கொண்டே திருப்பி ஒரு நாள் அந்த மாஸ்டர்ட்ட "இப்ப நான் நல்லா கத்துக்கிட்டேன். என்ன விடுங்கன்னு" சொல்லும்போது, திருப்பியும் அவரு பார்த்துட்டு சொல்றாரு, "இன்னும் ஒரு 10 வருடம் ஆகும் உனக்கு பயிற்சிகள் முடிக்க" அப்படின்னு சொன்னாரு. இந்த பையன் ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் கடுப்பாயிர்றாரு. அவர் சொல்றாரு, "நான் எவ்வளவோ செய்றேன். நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு முடிச்சுட்டு அடுத்த வேலை இருக்கு. அத நான் பார்க்க வேண்டாமா?" அப்படின்னு கேட்கும்போது அந்த மாஸ்டர் சொன்னாராம், அதாவது இந்த பயிற்சி முடிச்சுட்டு வெளிய போணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த பயிற்சிய தெளிவா பண்ணணும். இந்த பயிற்சி மூலமா எனக்கும், இந்த சமுதாயத்திற்கும் நல்ல பயன் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நீ இந்த பயிற்சிய படிக்கல. எல்லாரை விடயும் நான் நல்லா படிக்கணும். எல்லோரை விடயும் நான் முந்தி இருக்கணும் அப்படின்ற தன்முனைப்போட இந்த பயிற்சி நீ படிக்கும் பொழுது, முதல் விஷயம் அந்த பயிற்சி உனக்கு ரொம்ப சோபிக்காது. 2வது விஷயம் இந்த பயிற்சிய வச்சு உன்னுடைய வாழ்க்கைன்ற ஒரு பயணம் இருக்கலாம். அங்கு அவ்வப்போது உனக்கு தடைப்பட்டுக் கொண்டிருக்கும். ஆகவே நீ முழுவதுமாக இந்த பயிற்சிய கற்று என்னைக்கு முடிக்கிறேன்றது எனக்கு தெரியும். அப்பொழுதுதான் நீ இத முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதுபோல தான் நம் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வேதாத்திரியம் நமக்கு மார்ஷல் ஆர்ட்டாக அழைக்கப்படுகிறது. இந்த வேதாத்திரிய பயணத்துல நமக்கு எப்படி இருக்கு? நம்மோடு நம் வாழ்க்கையில் அதிகமாக யாரு செலவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம் வாழ்க்கை துணைவர். அந்த வாழ்க்கை துணையோடு உண்மையாகவே நாம் இணக்கமாகத்தான் இருக்கிறோமா? இ அதிகமான தன்முனைப்பு ஒரு குடும்பத்துல யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவிக்குள்ளாக. எது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் செய்வது சரி, இல்லை நான் செய்வது சரி அப்படின்னு இரு வேறுபட்ட துருவங்களுக்கு இடையில் நடக்கும் அந்த விவாதங்கள்லாம் இன்றைய குடும்பத்துல பல பிரிவுகளுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இத கொஞ்சம் நம்ம மாத்தி யோசிக்கலாமே. தவம்லாம் பண்ணியிருக்கோம், அருகுணெல்லாம் சீரமைச்சிருக்கோம். இத நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, நாங்கள் இருவரும் வேறு வேறு சரியான ஒரு விஷயத்திற்காக ஒரு ஹெல்தியான ஆர்கியூமென்ட்க்குள்ள நாங்க போறோம். அப்படின்ற ஒரு தெளிவோட நம்ம அத நம்மால் அ வந்து அ என்ன அணுக முடியும். நம்மளோட லாங் டிராவலர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம் கணவனாகத்தான் இருக்க முடியும். நம் கணவன் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பெர்மிஷன் குடுத்ததுனால தான் இந்த நிமிஷத்தில் நாம் எல்லாம் இணைந்து வேதாத்திரியத்த கேட்கிறோம், தவம் பண்றோம், சர்வீஸ் பண்றோம், எல்லாமே பண்றோம். அவர்கள் விருப்பம் நேரடியாக இல்ல. பல பேருக்கு அந்த மாதிரி ஒரு இருக்கும். நான் நல்ல தவம் பண்றேன். என்னோட கணவர் பண்ண மாட்டேங்கிறார். நான் நல்ல சர்வீஸ் பண்றேன். என் கணவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு அவங்க பெர்மிஷன் குடுக்கிறதே நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டா நம்ம நினைக்கிறோம். அது இல்லாது நாம் ஏதோ கண்மூடித்தனமான ஒரு எதிர்பார்ப்ப அவங்க மேல வச்சுட்டு, நம் இஷ்டத்துக்கு ஒரு கணவரோ, மனைவியோ தங்க லைஃப் பார்ட்னர் மேல ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்பை வைத்துட்டு, அவர்களும் நம் வழியில் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சற்றே நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாருக்கும் கைகள் இருக்கு. ஒரு சின்ன பயிற்சி. கைகளை நம்ம மேல தூக்கி பார்க்கிறோம்னு வச்சுக்கீங்க. இந்த கைகள பார்க்கும் பொழுது, எனக்கு என்னோட கை எதுவாக தெரிகிறது? என் கைகளோட பின்புறம் எனக்கு தெரிகிறது. எதிராக இருப்பது நம்மளோட லைஃப் பார்ட்னர் வச்சுக்கோ. அவங்களுக்கு என்ன தெரிகிறது? உள்ளங்கை தெரிகிறது. அவரும் பார்ப்பது உள்ளங்கையே, நானும் பார்ப்பது வெளிப்புற தோற்றத்தை. நான் சொல்கிறேன், என்னுடைய கையோட இந்த டெக்ஸ்சர் லைட் ப்ரவுன் கலர்ல இருக்குன்னு சொல்றேன். பட் அவர் அங்கேருந்து பார்க்கும்போது என்ன சொல்றாரு, பொதுவாக உள்ளங்கை நம்மளோட ஸ்கின் கலரோட கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். இது நம்ம எல்லோருமே அறிந்தோம். கொஞ்சம் கலரா இருக்குன்னு சொல்றோம். இந்த சின்ன விஷயம் தான். நாம் இருவரும் கைகளை தான் பார்க்கிறோம். ஆனால் வேறு வேறு கோணங்களில் பார்க்கும் பொழுதுதான் அங்கு தன்முனைப்பு மெதுவாக தன்னுடைய வேலையை காட்டத் தொடங்கிறது. இத நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்
இந்த ஒரு சின்ன விஷயம் தான் காரணமா இருக்குது நம்ம புரிஞ்சிட்ட போது, மகான் சொன்ன மாதிரி அவரவர் வாழ்க்கையின் சிற்பிகள், அவரவரின் நடவடிக்கைகள், அவரவரின் எண்ணங்களே. என்னுடைய கருத்து இது, அவருடைய கருத்து அது. எந்த நிமிடத்தில் நாம் புரிஞ்சுக்கிறோமோ, இன்று நடைபெற பல விவாகரத்து, பல மனஸ்தாபம், மன அழுத்தத்தின் காரணமாக அதிகமாக பாதிக்கப்படுவது குழந்தைகள் தான். மகான் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த உலகத்திலே தெய்வீக உறவு யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, கணவன் மனைவி உறவுதான். அந்த கணவன் மனைவி உறவே கணவன் மனைவியோ, மணவன் கணவனோ தேர்ந்தெடுப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது யாருன்னு பார்த்தா, அவரவர் பதிவுகள் தான் அப்படின்னு மகான் நமக்கு சொல்கிறார்கள். இதை உணர்ந்த பிறகு யாரையோ மன்னிக்க தயாரா இருந்த நாம், ஒருவேளை தெரியாமல் நம் செயல்களின் காரணமாக நமக்கோ கணவனுக்கோ ஏதோ வேறுபாடு இருக்கும் பொழுது மன்னிப்பு அப்படின்ற ஒரு கிஃப்ட நம்ம குடுத்துட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மகான் கொடுத்த உயர்ந்த தத்துவமாக நினைக்கிறது, இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் யாவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் சொல்றாங்க. இந்த நிலை இருந்து நாம் எப்பொழுது வாழ்த்த தொடங்கிறோமோ அந்த நிலையில் நம்முடைய பயணமாக இறை பயணம் ரொம்ப எளிதாக இருக்கிறது. ஒரு 2 கேள்வி இருக்கு. அந்த கேள்வியில சொல்லுவாங்க, உன்னுடைய வாழ்க்கை பயணம் முக்கியமா? நீ சென்றடையும் தூரம் முக்கியமா? அப்படின்னு சொல்லும்போது வேறு வேறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். ஆனால் இந்த பயணம் முக்கியம் சொல்லுவாங்க. சிலர் சென்றடையும் தூரம் சொல்லுவாங்க. ஆனா வேதாத்ரி அன்பர்களாகிய நமக்கு எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? நாம் யாருடன் பயணிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் அதிகமா 20, 25 வயதுக்கு பின் நாம் அதிகமாக பயணிப்பது ஒரு 50, 60 வருடம் நாம் பயணிப்பது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய லைஃப் பார்ட்னரோட தான். அவர்களுடன் பயணிக்கும் அந்த ஒரு லாங் ஜர்னி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் அனைவரும் தன்முனைப்பு நீங்கி நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த தன்முனைப்பு நீங்கி வாழும் இந்த வாழ்க்கை நல்ல உடல் நலம், அமைதி, எல்லோருக்கும் பிடித்தவர்களாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் துணை புரியும். தன்முனைப்பை நீக்கி தரணியை ஆள்வோம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.